இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை உங்களோடு கூட தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவருடைய வேதத்தில் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாரை கனப்படுத்த வேண்டும், எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று. முதலாவதாக பிதாவை கனப்படுத்த வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று தியானித்தோம். நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும், அதே போல பெற்றோர்கள் குழந்தைகளை கனப்படுத்த வேண்டும் என்று தியானித்தோம். அப்புறம் கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை கனப்படுத்த வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் மனைவிமார் எப்படி கணவர்களை கனப்படுத்த வேண்டும், கணவனை கனப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் தியானிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மனைவிகள் தன்னுடைய கணவன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ இந்த சமுதாய அல்லது நம்முடைய சுய ஆலோசனை, மனுஷத்தனமான ஆலோசனைகளை யோசிக்கும் பொழுது மனைவி கணவர் எல்லாம் சமம், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்கள் கணவருக்கு கீழ்ப்படிங்கள். எப்படினாலும் நாம் கர்த்தருக்கு நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறார், ஆனால் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். என்ன ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறாரோ, ஒரு சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன் தலைவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபையானது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அதுதான் தன்னுடைய மனைவி தன் புருஷனை கனப்படுத்துகிற காரியமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். இப்போ குணசாலியான ஸ்திரியை பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவள் தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். அவள் செய்யக்கூடிய நற்காரியங்கள், கிரியைகளின் மூலமாக தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்போ புருஷனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனைவி அவளுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்போ புருஷனை கனப்படுத்துகிற ஸ்திரீ என்கிறவள் தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். இப்போ அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட கணவன் எப்படி கனம் பெறுவார் அப்படின்னா, அவர் தேசத்து மூப்பர்களோடு கூட இருக்கும் பொழுது அவன் பேர் பெற்றவனாய் இருப்பான். அப்போ ஒரு மனைவி நல்ல நடக்கும் பொழுது அவளுடைய புருஷன் அவள் தேசத்து குடிகளோடு இருக்கும் பொழுது அவன் பேர் பெற்றவனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். இன்னும் அவள் தன் சாகும் வரைக்கும் தன்னுடைய கணவனுக்கு நன்மையே அல்லாமல் தீமை செய்ய மாட்டாள் என்று எழுதியிருக்கிறது. எந்த காரியத்திலும் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த நன்மை செய்கிறதின் மூலமாக தன் கணவனை கனப்படுத்துகிறாள். கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனுக்கு நன்மை செய்கிறதுனால அவனை கனப்படுத்த முடியும். அடுத்தது, கணவனுக்கு தன்னுடைய புருஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது, ரோமர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தன்னுடைய புருஷன் உயிரோடு இருக்கையிலே இன்னொரு புருஷனை அவள் விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரியா இருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தன்னுடைய கணவர், தனது புருஷன் எந்த நிலையில இருந்தாலும், பலவீனரோ, அவர் பாவம் செய்கிறவரோ அல்லது இயலாதவரோ, திறமை இல்லாதவரோ, எப்படிப்பட்டவராய் இருந்தாலும், பொல்லாதவனாக இருந்தாலும், தன் புருஷன் உயிரோடு இருக்கையில விவாகம் செய்கிறவள் அவளோடு விபச்சாரம் செய்கிறவளா இருக்கிறாள் தான் வேதத்துல எழுதியிருக்கிறது. இன்னும் பார்க்கும் பொழுது மனைவியான பிரிந்து போகக்கூடாது, கணவனை விட்டு ஒரு காலம் பிரிந்து போகக்கூடாது. விவாகம் என்கிற உடன்படிக்கையிலே வந்த பிறகு அவள் பிரிந்து போகக்கூடாது. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி அவள் பிரிந்து போகக்கூடாது. அவள் பிரிந்து போனாலும் விவாகம் பண்ணக்கூடாது என்பதாகத்தான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொராக பார்க்கும் பொழுது அப்படி ஒரு புருஷனானவன் தன்னுடைய
தேவனுக்கு விரோதமாக அல்லது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் எப்படி நாம் அவரை கனப்படுத்த முடியும் என்று நம்ம யோசிக்கலாம். அதுவும் வேதத்தில் எழுதியிருக்கு, ஒரு புருஷன் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தால் என்ன செய்யலாம், அவளை பிரிந்து போகவோ அல்லது அவளை கனவீனப்படுத்தவோ கூடாமல் அந்த மனைவியானவள் தன் கற்புள்ள நடக்கையினாலும் அது பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையினாலே அவளை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று எழுதியிருக்கிறது. அவனையும் அவளுடைய நடக்கையை பார்த்து எவ்வளவு ஒரு மோசமான மனுஷனாய் அல்லது தேவ வசனத்துக்கு விரோதமாய் செய்யக்கூடிய மனுஷனாய் இருந்தாலும் தன்னுடைய மனைவியினுடைய பக்தி, தன்னுடைய பக்தியுள்ள நடக்கை, கற்புள்ள நடக்கையை பார்த்து அவனை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்றுதான் எழுதியிருக்கிறது. அப்படி தன்னுடைய கணவரை கனப்படுத்த முடியும். கணவருக்காக ஜெபித்து தன்னுடைய பக்தி உள்ள நடக்கையினாலே அவனை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். வேதத்தில் அநேக ஸ்திரீகளை, பரிசுத்த ஸ்திரீகளை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய கணவர்களை கர்த்தர்க்கேற்ற பக்தியினால் ஆதாயப்படுத்தி கொண்ட, தீமை நின்று காத்து கொண்ட, பொல்லாப்பு நின்று காத்து கொண்ட ஸ்திரீகளை நாம் பார்க்க முடியும். அதுதான் எழுதியிருக்கிறது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ புருஷருக்கு கீழ்ப்படிதல் என்கிறது மனைவிக்குடைய அலங்காரம். புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவளை கனப்படுத்துவது மனைவிக்குரிய அலங்காரம் என்பதால்தான் வேதத்துல எழுதியிருக்கிறது. அது ஒரு காலம் அது தீமை அல்ல, அது பெண்களுக்கு அல்லது ஸ்திரீகளுக்கு அல்லது மனைவிக்குரிய அலங்காரம். சாராளும் அப்படியே தன்னை அலங்கரித்தாள், தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாள் என்று பார்க்கிறோம். இப்போ 2 காரியங்களை நாம், ஒன்று கீழ்ப்படிந்து தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாயிருந்த பெண்களும் உண்டு, கீழ்ப்படியாமல் தன்னுடைய புருஷர்களை லட்சைக்கும் பாவத்துக்கும் உள்ளாக்கின, பழிக்கும் உள்ளாக்கின ஸ்திரீகளை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது அகாஸ்வேருடைய மனைவியை பார்க்கும் பொழுது அவள் வஸ்தி என்ன செய்கிறாள், அவள் ராஜாவாக இருந்த பொழுதும் தன்னுடைய அரமனைக்கு அவளை அழைக்கும் பொழுது வஸ்தி கீழ்ப்படியாமல் போனதினால் அவள் தன்னுடைய ராஜ மேன்மையை இழந்தாள். தன்னுடைய புருஷனை கனவீனப்படுத்தினது நிமித்தம் தன்னுடைய ராஜ மேன்மையை இழந்தாள். அதே சமயம் எஸ்தர் அதே ஆகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் அவள் அரசியாக வாழ்ந்து அந்த புருஷனை கனப்படுத்தினது நிமித்தம் தன்னுடைய ஜனங்களை எல்லாம் அந்த பொல்லாத அழிவு நின்று காத்து கொண்டாள் என்று பார்க்க முடியும். அதே போல பிலாத்துவினுடைய மனைவியை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினிடத்திலே கொண்டு வரும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அநேகர் சொல்லப்படுதும் அந்த தீர்ப்பை சொல்லுவதற்கு முன்பதாக அந்த பிலாத்துவினுடைய மனைவி சொல்லுகிறாள், அந்த நீதிமானின் மேல ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த நீதிமானுக்கு நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாள். அப்போ தன்னுடைய புருஷன் அந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை தண்டிப்பதின் மூலம் சாபத்திற்கோ அல்லது பழிக்கோ பொல்லாப்புக்கோ ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்கிறார். பாருங்க, தன்னுடைய புருஷனுக்கு ஒரு பழி பாவம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதே போல ஆனால் அந்த ஏரோதியாளை குறித்து நான் பார்க்கிறோம், அவள் ஒரு பரிசுத்தவானாகிய ஸ்தேவான் என்று அறிந்த பொழுதும் அந்த பரிசுத்தவானுடைய தலையை கொண்டு வரும்படி அவளுடைய ஏரோதுக்கு சொன்னது நிமித்தம் அந்த யோவான் சானனுடைய இரத்த பழிக்கு அந்த ஏரோது ஆளாகினான் என்று பார்க்கிறோம். அதே பிரியமானவர்களே, தன் மனைவி நிமித்தம் அவன் ஒரு பரிசுத்தவானை கொலை செய்த பழிக்கு அவன் ஆளாகினான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய வஸ்தி தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் தன் ராஜ மேன்மை இழந்தாள். அதே போல ஏரோதியால் தன்னுடைய புருஷனை ஒரு நீதிமானை கொலை செய்யும்படியாக, ஒரு பொல்லாப்பு, ஒரு பழி தன்னுடைய புருஷனுக்கு நேரிடும்படியாக அவள் செய்ததை பார்க்கிறோம். அவங்க எலும்புரிக்கையாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் எஸ்தரும் அந்த பிலாத்துவினுடைய மனைவியையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய புருஷர்கள் கனப்படுத்தும்படியாக தன் புருஷனை அந்த பொல்லாப்பில் இருந்து நீங்கும்படியாக அவர்கள் காத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ ரெபேக்காள், ஆபிரகாம் இறந்த பிறகு நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய துக்கத்திலே, தன் தாயின் இறந்த துக்கத்திலே இருந்தார். அப்போ அந்த ரெபேக்காள் திருமணமாகி வரும் பொழுது
அதில் எழுதியிருக்கிறது என்னன்னா, அந்த ரெபேக்காள் வரும் பொழுது தன் தாயின் மரணத்தினால் வந்த துக்கத்திலிருந்து அவன் நீங்களாங்கி அவன் விடுதலையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு ஆறுதலாகும், அவனை பொல்லாப்பிலிருந்து பாவத்திலிருந்து விழாதபடி காத்து கொள்ளுகிறவர்களாகவும் அவனை கனப்படுத்துகிறவர்களாகவும் அவள் இந்த பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் தன்னுடைய வேதத்துடைய வார்த்தைகளின்படி, வேத வசனத்தின்படி எப்படி புருஷர்களை கனப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அப்படி கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், பரிசுத்தர், உண்மையுள்ளவர் என்று உம்மை துதிக்கிறோம். நீர் கனத்திற்கு பாத்திரர். அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் புருஷர்கள் மனைவியை கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். மனைவிமார் புருஷர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் தியானித்தோம். எப்பொழுதும் வேதத்திற்கும் வேதத்துடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. ஒரு காலம் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் புருஷர்களுக்கு கிரீடமா இருக்க, ஒவ்வொரு நாளும் கிரீடமா இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை எங்கள் இருதயத்தில் நிறுத்தி அதன்படி நடக்கக்கூடிய கிருபையையும் பொறுமையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து அப்பா வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.